அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், பங்கு சந்தை பிரசனங்க. இந்த பங்கு சந்தை பிரசனம் அப்படின்றது நம்ம இந்த ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி பார்க்குறது அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் 4ஆம் தேதிங்க, டிசம்பர் 2025. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பேசுறதுல முதல்ல யாருக்கு பிரசனம் கணிக்கிறோமோ அவங்களுடைய தெளிவான பெயர் முதல்ல கொடுத்துடணும். அதுக்கடுத்து கேள்வி, என்ன கேள்வின்றது ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. கேள்வியை பொறுத்த வரைக்கும், இன்று எனக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா இப்படி கேட்கலாம். இல்லைனா நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறதுக்கு நாளை எனக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதை பார்த்துங்க. அப்புறம் ரேண்டம் ஹோரரி நம்பர் 1லேருந்து 249 நம்பருக்குள்ளே ஒரு நம்பர் ரேண்டமாக வரணும். இதெல்லாமே பங்கு சந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இதில் நம்ம தெளிவாக இருந்துட்டு பங்கு சந்தையில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 செயல்பாடுகள் நடக்கும். ஒன்று லாபம், இல்லைனா நஷ்டம். இந்த 2 செயல்பாடுகள் நடக்கும். லாபம் அப்படின்றது 2, 6, 11, அது கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அடுத்து நஷ்டம் அப்படின்றது 5, 8, 12, இது 2வது விஷயம். இப்போ நம்ம பிரசன்னம் போடும்போது என்ன அப்படின்னா, லக்கணத்துடைய உபநட்சத்திரம் 2, 6, 11, 5, 8, 12 இந்த வீடுகளில் ஏதாவது ஒன்று லாபம் இல்லை நஷ்டம், அது சம்மந்தமானதாக கேள்வி அப்படின்றத அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் நம்ம அடுத்து பதில் பார்க்க போகணும். சப்போஸ் அப்படி காட்டல, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த 6 நம்பரில் இல்லாத நம்பர் இருக்குல்ல, இப்போ 1வது வீடு, 4வது வீடு, அதுக்கடுத்து 7வது வீடு, 10வது வீடு, இதெல்லாம் குறிக்காட்டுது அப்படின்னா கேள்வி சரியாக பிரதிபலிக்கலன்னு அர்த்தம். இன்னொரு முறை நம்ம நம்பர் போட்டு பலன் பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது 2, 6, 11, 5, 8, 12 இதில் எதனா ஒரு நம்பரை குறிக்காட்டினா கேள்வி சரி. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது விஷயம், லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 மட்டும் பியூராக குறிக்காட்டினா அது லாபம் கிடைக்கும். இது 2வது ஸ்டெப்பு. சரிங்களா? அதுவே லக்னத்தோட உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 5, 8, 12 குறிக்காட்டுது அப்படின்னா அது நஷ்டம் ஏற்படுத்தி தரும். 5, 8, 12 அப்படின்றது விஷம் மாறிங்க. அப்படி காட்டினா நஷ்டம், நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11, 5, 8, 12 இது 2த்தையும் சேர்ந்து கலந்து குறிக்காட்டினாலும் நஷ்டம். ஏன்னா 5, 8, 12 அப்படின்றது விஷம் மாறிங்க. அது உள்ளே வந்துட்டாலே நஷ்டம், நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த 3 ஸ்டெப்பை நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 மட்டும் காட்டினா நம்ம அந்த நாளில் ட்ரேட் பண்ணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்கணும். வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் டுடே இப்படி போடலாம். இல்லைனா பர்டிகுலராக ஏதோ ஒரு டேட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம்னா வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் ஆன் அப்படின்னு போட்டு அந்த டேட்டை போட்டு மென்ஷன் பண்ணலாம். இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நன்றி.